ஐயோ என்னை திட்ட போறாரு. நான் வேற விழுற கேமரா எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். யாராவது யூசம் 360 தானே ஓதுறான் போ. ரைடு போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிளான்லாம் போடாதீங்க. எப்படி நீங்கள் கொல்லி ஹில்ஸ் போகிறனா கொல்லி ஹில்ஸ் ஏற்காடு, இப்படி கொல்லி ஹில்ஸ் ஏற்காடு போகலாம். அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் எதுவுமே பிளான் போடாதீங்க. ஸோ அது பிளான் போட்டே வேஸ்ட் தான். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் சிங்கிளாக போய் நீங்கள் எவ்வளோ பிளான் போட்டாலும் பக்காவாக நடக்கும் பிளான். நீங்கள் இப்போ தனியாக சோலோ ரைடாக போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சோலோ ரைடாக போகிறதுல உனக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ திடீர்னு சாப்பிட போனால் சாப்பிட்டுக்கலாம், என்ன பண்ண போகிறீங்களோ பண்ணிக்கலாம், ஜாலியாக பண்ணிக்கலாம் சோலோ ரைடை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் வந்து நீங்கள் குரூப்பாக போனீங்கன்னா சீரியஸாக வேஸ்ட்டு கைஸ். குரூப்பாக போனீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் குரூப்பாக போய் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்சி ரைடர் தோ தான் நிற்கிறாரு. ஹலோ ப்ரோ, யாராவது யூ ஃபேம்? ஓகே ஓகே ஓகே. யா ப்ரோ யூடியூப் சேனல் நேம் ஹேண்டில் பார் அவன் ப்ரோ. எஸ். காரைக்கால் யா ப்ரோ. ஓகே ப்ரோ, எங்கே போயிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள்? சர்வராயன் டெம்பிள் போல். இப்படி தான் போகணும். அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்க இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் பேசலான்னு பார்த்தோம். ஓகே ப்ரோ, அதான் சரி. ஓகே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கலாமான்னு பார்த்தோம். ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய். ஸோ ப்ரோ வரேன் ப்ரோ. செம்மையாக பேசுகிறாங்க இந்த பசங்க. பார்த்தீங்கன்னா விழுப்புரமா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க போல் அந்த அண்ணனை பார்த்தேன். சரி நம்ம அதில் அவங்கள்ட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், ஏதாவது தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நின்று பேசினேன். பார்த்தா விழுப்புரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லாவே பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ சூப்பர். பார்த்தீங்கன்னா யூடியூபராக கேட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம பெரிய யூடியூபர்லாம் இல்லை. பட் சும்மா நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கனால நம்ம நேமை கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம பசங்க இன்னும் அங்கேயே நிற்கிறானுங்களே, ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே. சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ரூபினே மேலே போகலாமா? அங்கே போகலாமா? புரியல. போய் மேலே போய் சரியாக எடுக்கலாம் சார். நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம். எப்படி ஐயோ சறுக்குது சத்தியம். தான் தமிழ் அப்படியே நம்ம உள்ள போகிறோம். அதே செல்லு இருக்கு, டிஸ்பிளேஸ்ல போயிட்டு செல்லு இருக்கு, செம்மையாக சறுக்கிட்டு வர போகிறோம். வாவ் பாருங்க. ஐயோ வியூ கடை தெரியாதுன்னு தெரியல, செம்மையாக சறுக்கிட்டு வந்தாச்சு. வாங்க நம்ம இங்கே போகணும். வாங்க, செம்மையாக இருக்குல்ல, அழகாக நீங்கள் சரிக்கிட்டு வந்தாச்சு. கீழே விழாமல் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இது மேலே ஏற போகிறோம். ஓகே வாங்க அப்படியே ஏறலாம். இறங்கும் போது சரின்னு இறங்கிட்டேன், ஏறும் போது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதான் ஏறுவோம். நல்ல கீழே விழக்கூடாது, கீழே விழுந்துதான் முடிஞ்சது கதை. அப்படியே ஏற வேண்டியதான், பொறுமையாக ஒன்றும் நிதானமாக ஏற வேண்டியதான். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சறுக்குன்னு நினைக்கிறேன். ஏறும் வாங்க. அப்பா ஏறிட்டேன். ஓகே ஏறிட்டேன் காய்ஸ், ஏறிட்டேன். ஓகே வந்தாச்சு. காய்ஸ் பாருங்க, நம்ம ப்ரோ விழுந்துட்டார் இந்த இடத்துல. ஐயோ என்னை திட்ட போறாரு. நான் வேற விழுற கேமரா எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ காய்ஸ். ஓகே வேற லெவல் ப்ரோ. ஏன் ப்ரோ வேணுனே விழுந்தீங்க? வேணுனே விழுந்து ஃபன் பண்றாரு பாருங்க அவரு. ஓகே வந்து பிடிக்கிறேன். பிடிச்சேன். ஏறலாம். வரலாம் வா பைரே வா. வேணாண்டா ரூமினே, வேணாண்டா. டே ரிஸ்க்கு ரிஸ்க்கு வேணாம். ஐயோ
ஐயோ ஐயோ ஐயோ சரியான பண்ணு. ஏன் ப்ரோ ரிஸ்க் ப்ரோ ஏத்துறியா? வேணாண்டா வேண்டாம் டே ப்ரோ வேணாம் ப்ரோ ரிஸ்க்கு சொன்னா கேளுங்க ப்ரோ. சமா ஐயோ விழுந்துறாங்க. ஓகே தள்ளு ஓகே காய்ஸ் பாருங்க. ஓகே போயிடலாம். இல்லைடா ஐயோ ப்ரோ இல்லைங்க பார்த்து நேரம் இல்லை கவனம் மிஸ் ஆகக்கூடாது ப்ரோ பார்த்து போயிட்டாங்க சூப்பர் வேற லெவல் ப்ரோ. செம ப்ரோ பாருங்க எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு ஹில்ஸ் டாப்பில் இருக்கோம். சரியான மழை பெய்யுது. இப்போ இங்கே ரைடர்ஸ்லாம் நம்ம இங்கே தான் நிற்கிறோம் பாருங்க. இதுதான் நிற்கிறோம் பாருங்க. சரியான மழை காய்ஸ் வேறு லெவலில் பெய்யுது மழை. நல்லா மாட்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தானே ப்ரோ? ஒகேனக்கல் போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் ப்ரோ? நெக்ஸ்ட் நீங்கள் ஏன் ப்ரோ போகிறீங்க? ஊருக்கு போகிறீங்களா நீங்கள்? அப்படியா நிற்கிறோம். அதில் பாருங்களேன் ரைடர்ஸ் தான் இங்கே நெக்ஸ்ட் டான்ஸ் ஆட போகிறாங்களா, அதனால் வந்து ஸ்டெப்பு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபயர் கேம்ப் போட்டிருக்கோம். நம்ம விறகுலாம் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம காட்டுற பாருங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. எங்கள் அண்ணன் தான் விறகுலாம் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. இப்போ எங்கள் கூட வந்த ரைடர்ஸ் 2 பேர் கிளம்புறாங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாளைக்கு போட்டுக்கு போனவங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கும் இந்த இன்னொரு பைக் R15 ரைடர் அவங்களுக்கும் செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ மைண்ட் மூடு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு காய்ஸ். அவங்க கிளம்புறாங்க. எங்களை விட அவங்க ரொம்ப அதிகம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ப்ரோ தோனிக்கு தான் பாருங்க ப்ரோ ஆர்சி ஓகே என்ன பண்ணுறது? சரி ஓகே ப்ரோ. ஸோ ப்ரோ பார்த்து போயிட்டு வாங்க. பத்திரம் போயிட்டாங்க. ஓகே ப்ரோ நீங்களும் பார்த்து போயிட்டாங்க ஓகேங்களா? சரி காய்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைட்னிங் கூட இல்லை காய்ஸ். லைட்டு கூட இல்லை. பார்த்தீங்கன்னா என் பைக் லைட் தான் முன்னாடி வச்சு நான் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். என் பைக் போட்டிருக்கேன் பாருங்க. என் பைக் லைட்டை போட்டு தான் இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ ஃபாகாக இருக்குது சத்தியமாக. ஐயோ சம்மச்சிலே எனக்கு நிற்கவே முடியல. அண்ட் இதெல்லாம் விட இந்த சந்தோஷம் இந்த ஃபாக்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி காய்ஸ். அண்ட் இந்த ஹாப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ் கிளம்புறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப ஃபாகாக இருக்குது. ஸோ பொறுமையாக ஓட்டிட்டு போங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. இதுதான் அவசரம் இல்லை கண்டிப்பாக. ஓகேவா காய்ஸ்? பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரைடர்ஸும் கிளம்புறாங்க. போயிட்டாங்க ப்ரோ. பத்திரமா போயிட்டாங்க ப்ரோ. பாய் பத்திரமா போயிட்டாங்க ப்ரோ. பத்திரமா போயிட்டாங்க. ஓகே ஒன்றும் அவசரம் இல்லை. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஹில்ஸ் டாப்பில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் நைட்டே கிளம்பலான்னு பார்த்தோம். நைட்டு ஒரு 8 o'clock மேலாம் சரியான ஃபாக் ஆச்சு. அதனால் நாங்கள் இங்கே டாப் வியூலேயே மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயும் தங்கி இங்கே அலோவ் பண்ணல. அண்ட் பார்த்தீங்கன்னா ரூமும் எல்லாமே ஃபுல்லாச்சு காய்ஸ். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே டென்ட்டு போட்டு நாங்கள் இங்கேயே தங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் கீழே கூட போடல. ஃபுல்லாக மழை பெஞ்சனால கீழேலாம் ஃபுல்லாக சேராக இருந்துச்சு. ஸோ கீழே எங்களால் டென்ட்டு போட முடியல காய்ஸ். ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கே இது மேலே தான் போட்டிருக்கோம். மேலே போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நாங்கள் பர்மிஷன் கஷ்டப்பட்டு ஒரு பர்மிஷனுக்கே ஒரு 3/4 மணி நேரம் மேலே ஆச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் இங்கே டென்ட்டே போட்டோம். சரியான கூலிங்காக இருக்குது. அதுவும் இப்போ கூட பரவாயில்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ கூட பரவாயில்ல காய்ஸ். நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான கூலிங். எங்களால் நிற்கவே முடியல.
அப்புறம் கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாத்தா வந்து ஃபயர் கேம்ப் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டு அப்படியே இருந்தோம். ஓரளவுக்கு அங்கே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நாங்கள் டென்ட்டு போட்டோம். அதுவும் எல்லாம் பர்மிஷன்லாம் கேட்டு தான், நான் சொன்னேன்ல, பர்மிஷன்லாம் கேட்டு தான் போட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ரைடர்ஸ் கிளம்பிட்டாங்க. அதுவும் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் டென்ட்டு போட்டிருக்கோம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், வியூ சூப்பராக இருக்குல்ல. சரி நம்ம இப்போது கீழே இறங்கி போயிட்டு வரலாம். என் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் தூங்கி முழிச்சு இருந்தேன். இன்னும் நான் சாப்பிட கூட இல்லை. நைட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. காலையிலையும் சாப்பிடல, இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணல. சரி அப்படியே நம்ம கீழே இறங்கி போயிட்டு வரலாம். போர் அடிக்குது. நம்மளுக்குலாம் தூங்குறதுலாம் பிடிக்காது. இங்கே வந்தால் நம்ம ரசிக்கணும். பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரைடர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே சரி வாங்க நம்ம அப்படியே கீழே போகலாமா? அப்படியே போகலாம் வாங்க. கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? கீழே போகலாமா? எப்படி போகும்? காய்ஸ் நம்ம கீழே இறங்கிட்டே இருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். ஏதோ டென்ட்டில் இருந்தனால இன்றைக்கி பொழைச்சிக்கிட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு இந்த கூலிங்லாம் அந்தளவுக்கு நம்மளால் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூலிங்காக இருக்குது. அதுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு போயிடலாம் போல் இந்த கூலிங்க்கு. பார்த்தீங்கன்னா காய்ஸ் இங்கே ஃபுல்லாக வந்து க்ளவுடு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளவுடு, அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீஸாகவே இருக்குது இந்த இடத்துல. ஃபாக் அண்ட் க்ளவுடு ரெண்டுமே கலந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே கீழே போகலாம். அவங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்கள். பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. நம்ம கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே அப்படியே மூச்சு அடைச்சிடும் போல் நமக்கு. பார்த்து சருவாமல் போகணும். வாங்க அப்படியே போகலாம். ஸோ வாங்க அப்படியே கீழே போகலாம். நம்ம கை வேறு வலிக்குது, ட்ரைபாடை பிடிக்க முடியல. பசிக்கிறதுனால நம்மளுக்கு மூளை வேலை செய்ய மாட்டுது. இங்கே பாருங்களேன், கோபுரோவில் தான் எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, கேமராவில் ஓரளவுக்கு சார்ஜ் இருக்குது, அதனால் கேமராவில் எடுக்கும். வாங்க போகலாம். அப்படி கீழே அப்படியே ஜாலியாக போகணும். அப்படி வாங்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு வியூ தெரியுதா தெரில. நம்ம எங்கேருந்து இறங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருந்த இடம் இதோ நம்ம இந்த இது மேலே தான் நம்ம டென்ட் போட்டிருக்கோம். பாருங்களேன் அப்படியே கீழே போகலாம் வாங்க. நான் கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் முடியாது போல். பசங்க வேறு இல்லை. இந்த கேமராவில் சார்ஜ் நிற்கணும் எப்படியாவது. ஓகே சரியான வியூ. வா அருமையான கிளிக் காய்ஸ், சூப்பராக இருக்குது. சான் காய்ஸ் கேட்குதா காய்ஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். நான் ஏற்காடில் பார்த்த ஒரு விஷயம் சொல்கிற மாதிரிலாம், இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலாம் சரியான பெருசாக இருக்குது. என்னடா இது, நம்ம ஊரில் பார்த்தா சின்னதாக இருக்குது, இங்கே பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னத்தை தான் சாப்பிடுதுன்னு தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது மாடு. நான் ஜூம் பண்ணி காட்டவா? செம்ம பெருசாக இருக்குது பாருங்க காய்ஸ். இங்கே பாருங்களேன் செம்ம பெருசாக இருக்குது ஒரு மாடும். இந்த மாடு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. நேற்று பார்த்த மாடு செம்ம பெருசாக இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எனக்கு சரியாக தெரில. ஸோ நான் நோட் பண்ணேன், நீங்கள் நோட் பண்ணி தான் ஓகே, பட் நான் நோட் பண்ணேன் இதை. ஓகேங்களா? உங்களோட லைஃப் உங்கள் கையில். நீங்கள் குடிக்காமல் ஓரளவு நல்லா ட்ரைவ் பண்ணால் நீங்கள் நல்லா போயிட்டு சேஃப்டியாக திரும்பி வர போகிறீங்க. ஸோ அதனால் அந்தளவு தலையில் நீங்கள் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி வேணா இருங்க. ஸோ திஸ் இஸ் ஏற்காடு. வாவ் செம்மையாக இருக்குல்ல. அதெல்லாம் இல்லை, அது மினி கேமராடா ஃபுல்லாக. எப்படி சொல்கிறது, 360 தானே. இந்தியா இல்லை தமிழ் தான். ஓகே எந்த ஒரு ஈரோடு.
ஸோ காய்ஸ் பசங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே வரோம்னுங்க. கீழே போகிறாங்க பாருங்க. ஓகே வாங்க அப்படியே போகலாம். மேலே வந்தாச்சு. கையெல்லாம் வலிக்குது எனக்கு ட்ரைபாடை பிடிச்சி ஏறா அப்பா ஒரே இதுதான். நம்ம அடுத்து ஏறுறோம். வலிக்குது விழ போகிறோம் நிற்கிறேன். அப்படியே போகலாம்.